வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான மட்டன் பிரியாணி, அதுவும் பாஸ்மதி அரிசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இங்கே வந்து 1 கேஜி தான் 1 கேஜி அளவு தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் பிரியாணின்றதுனால மட்டனை தனியாக வேக வச்சுக்கலாம். சிக்கன் பிரியாணி அப்படியே சேர்த்துக்கலாம், ஏன்னா சிக்கன் டக்குன்னு வெந்துடும். இப்போ மட்டன் பிரியாணி வேகிற அளவுக்கு, அந்த மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, அந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஏன்னா அந்த மட்டனுக்கு கொஞ்சம் உப்பு பிடிச்சா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு மட்டன் ஒரு 3/4 வேக்காடு வேகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுடுங்க. இப்போ அது வெந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக இப்போ பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது தனியாக எடுத்து வச்சுட்டு பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பிரியாணிக்கு முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிடலாம். முக்கியமாக மட்டன் பிரியாணியில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நான் அரைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி அரைச்சிடுங்க. இப்போ அரைச்சி வச்சுட்டு திரும்ப நம்ம வழக்கம் போல் பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயும் கூடவே கொஞ்சம் நெய்யும் ஊற்றுறேன். நம்ம நெய்யும் சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது கூடவே கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். திரும்ப ஊற்றுவேன். நீங்கள் 2 டைம் ஊற்றுனோன்னே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒன்று வீட்டில் செஞ்ச நெய்ங்க, இன்னொன்று நம்ம மார்க்கெட்டில் வாங்கினது. நெய் ஊற்றிட்டு அப்புறம் நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, அப்புறம் பெருஞ்சீரகம், மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, அந்த மாதிரி தாளிப்புக்கு தேவையான அத்தனையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா தாளித்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூடவே நம்ம பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா தாளிச்சிடுங்க. பெரிய வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் வேகாமல் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி பச்சையோடு அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது பிரியாணி. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூடவே நீங்கள் பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம வெங்காயம் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாமுங்க. வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயம் நிறையவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கூடவே நான் வந்து இங்கே ரம்பா இலைன்னு ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்ஸிமம் பாய் வீட்டு பிரியாணிகள்லாம் இந்த ரம்பா இலை சேர்ப்பாங்க. ஏன்னா இது வந்து சூப்பரான ஒரு ஸ்மெல் கொடுக்குங்க. ரம்பா இலை கூடவே நம்ம வழக்கம் போல் போடுற மாதிரி கொத்தமல்லி, புதினாவையும் நறுக்கி போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். அதுக்கு முன்னக்கூட்டி சேர்த்துட்டிங்கன்னா அதோட அந்த ரா ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா நான் இங்கே பாருங்கள் 1 கிலோ அளவுக்கு, அதாவது 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கரெக்டாக 50 கிராம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கேன். பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் செஞ்சதில்லை, கடையில் வாங்கி தான் நான் போட்டிருக்கேன். அது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே வத்தல் பொடி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய குழந்தைங்களுக்கு நான் போட்டிருக்கனால கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா அதுக்கு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அரிசி போடும்போது நம்ம தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கும் இல்லையா, அப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லாவே பரட்டி விட்டுடுங்க. இப்போ திரும்ப நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும். நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா தயிர் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கறி வந்து நல்லா சாஃப்ட், அப்படி கை வைக்கும் போது அழகாக பிரிஞ்சு வரும், சூப்பராக வரும். ஸோ அதனால் தயிர் சேர்த்துட்டு நல்லா அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் நல்லா தயிர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மட்டனையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மட்டனை நல்லா மசாலா இறங்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு நல்ல மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல், ஒரு 5 நிமிஷம் போட்டுங்க, 10 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் போட்டு மூடி போட்டு வேக விட்டுட்டு திரும்ப அதை ஓப்பன் பண்ணி அது கூட கொஞ்சமாக புதினா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா வச்சுக்கோங்க. புதினா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறம் நம்ம எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 20 மினிட்ஸ் அந்த கணக்கு தாங்க. 20 மினிட்ஸ் அரிசி நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசி அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த அரிசியை சேர்த்துட்டு, அந்த அரிசியோட அளவு என்ன அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு 1க்கு 1.5ங்கிற ரேஷியோவில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அப்போ தாங்க உங்களுக்கு தண்ணி கரெக்டான அளவுக்கு உறிஞ்சி சூப்பராக நம்மளுக்கு அரிசி நல்லா நீளமாக சூப்பராக வரும் அரிசி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து வேக விட்டுடுங்க. நீங்கள் மூடி போட்டு வேக விட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ நீளமாக வரும். பாருங்கள், அந்த கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே சேர்க்கலைங்க. நான் அந்த ஃபுட் கலர், அந்த
ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம அந்த பிரியாணி மசாலா கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்தது தான். அந்த கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நீளமாக வந்திருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கனால நம்ம திரும்ப தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு மூடி போட்டு நல்லா வேக விட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு, தம் போடுறது உங்களுக்கு தெரியும் தானே, மேலே கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம். முக்கியமாக அது வந்து மீடியமில் வைங்க, ரொம்ப ஹைலையும் வைக்க வேணாம். ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடியில் பிடிக்கும். நிறைய பேர் தோசைக்கல் போட்டு பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஒரு அலுமினியம் பிளேட் உண்டு, அதை வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரியலை, நான் காமிச்சேன் பட் அது தெரியலை. அந்த போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வச்சிட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் தண்ணியும் நல்லா உறிஞ்சிட்டு சூப்பராக அழகாக வந்துடும். பாருங்களேன், உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிரியாணி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே மட்டன் பிரியாணி வந்து சீரக சம்பாவில் பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம இங்கே பாஸ்மதியில் பண்ணியிருக்கோம். இதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டில் எந்த ஒரு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுறீங்கன்ட்டு நீங்கள் இப்போ கொடுக்குற கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் கொடுக்குற லைக்ஸ்லாம் எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே நான் மட்டன் கிரேவி, அப்புறம் மட்டன் சுக்கா, அப்புறம் மண்ணீரல் ஃப்ரை, அப்புறம் ஆனியன் ரைத்தாலாம் பண்ணியிருந்தேன். நான் மட்டன் சுக்கா, அப்புறம் மட்டன் கிரேவி அண்டு அந்த மண்ணீரல் ஃப்ரை எல்லாத்தோட வீடியோஸும் கண்டிப்பாக தனியாக போடுறேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. நீங்களும் இதே மாதிரி மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.